வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிறக்கிற குழந்தை எப்படி சிகப்பாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது தன்னுடைய குழந்தை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கனவு காணுவாங்க. அதுலேயும் மெயினாக பிறக்கிற குழந்தை நல்லா சிகப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படி ஆசைப்படுற பெண்கள் குழந்தை சிகப்பாக பிறக்கணுங்கிறதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான குங்குமப்பூ வாங்கி சாப்பிடுவாங்க, பாலில் கலந்து குடிப்பாங்க. அப்படி குங்குமப்பூ சாப்பிட்டோம் எல்லாருக்குமே குழந்தைங்க சிகப்பாக பிறக்கிறது இல்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்கள்லையே பலருக்கும் இந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளவு செலவு பண்ணி அதை இதையும் வாங்கி சாப்பிட்டும் கூட குழந்தை மாநேரமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்களும் உங்களில் நிறைய பேர் இருப்பீங்க. அதிக செலவில்லாமல் குறைஞ்ச செலவுலேயே கேரண்டியாக குழந்தைய சிகப்பாக பெற்றுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். குழந்தை சிகப்பாக பிறக்கிறதுக்காக நம்ம கையில் எடுத்துக்க போகிற ஒரு எளிமையான விஷயம்தான் கோதுமையும் ராகியும். ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு விஷயம். கோதுமையையும் ராகியையும் நம்ம மாவாக எடுத்துட்டு நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி அதை சப்பாத்தியாக சுட்டு சாப்பிட்டுக்கிறதுனாலும் சாப்பிட்டுக்கலாம், அல்லது தோசையாக ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம், அல்லது கஞ்சியாவோ இல்லை கூழாவோ காய்ச்சி குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். ஆக மொத்தத்தில் கர்ப்ப காலங்களில் தினமும் ஒரு வேளை கோதுமையோ அல்லது ராகியோ நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக பிறக்கிற குழந்தை சிகப்பாக தான் பிறக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. எல்லாருக்குமே எல்லா டேஸ்ட்டும் பிடிக்காது. எந்த டேஸ்ட் நமக்கு வாய்க்கு ஊற்று வருதோ அது மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். மொத்தத்தில் ரெண்டும் நம்ம உடம்புல போய் சேர்ந்தா போதும். நார்த் இந்தியன்ஸில் ஏன் அவ்வளோ சிகப்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கோதுமையெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறதுனால தான். சரி, இன்னொன்று சொல்கிறேன். கோதுமை, ராகி இந்த இரண்டிற்கு அடுத்தபடியாக நான் சொல்ல போகிற விஷயம் நட்ஸ். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த 3 ஐட்டங்களையும் நீங்கள் காலையில் 2 மாலையில் 2ன்னு கணக்கு வச்சு கர்ப்ப காலங்களில் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதனாலையும் குழந்தை சிகப்பாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குங்குமப்பூ மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான உணவுப் பொருளை சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரொம்ப சத்தான ஊட்டச்சத்துள்ள ரொம்ப ஆரோக்கியமான பொருட்களை சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமும் கிடைக்குது, குழந்தையும் நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி சிகப்பாகவும் பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.